ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன்ஸ் தான் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? எந்த ஆர்டிகல் வரைக்கும் பார்த்துருந்தோம்னா 25 பார்த்தோம், 26 பார்த்தோம். சரிங்களா? 25 என்ன பார்த்தோம்? ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் பார்த்தோம். என்னென்ன பண்ணாங்க? ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ், அதாவது கன்சைன்ஸ் என்ன பார்த்தோம்? கன்சைன்ஸ் பண்ணோம். அதாவது மனசாட்சி ரீதியாக என்ன பண்ணலாம்? அந்த ரிலீஜனை அவங்க ஃபாலோ பண்ணணும். மனசாட்சிக்கு அவங்க ஒப்புதலாக இருக்கணும். சரிங்களா? மனசாட்சிக்கு என்ன சொல்லணும்? அந்த ரிலீஜனை அவங்க ஃபாலோ பண்ணுறது மனசாட்சி ரீதியாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஒப்புதல் கொடுத்துருக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன? ஒப்புதல் கொடுத்து என்ன பண்ணலாம்? ப்ரொஃபஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அடுத்தது என்ன? ப்ரொப்பகேட் பண்ணலாம்னு சொன்னேன். ஓகேங்களா? இது எல்லாமே என்ன பண்ணலாம்? அவங்க வந்து ரிலீஜனை பற்றி என்ன ஃப்ரீடம் வேணால் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ப்ரொபகேஷன்னா என்ன பண்ணலாம்? அதாவது நீங்கள் பரப்பலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது? ஃபோர்ஸ்டு கன்வென்ஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த சீக்கியர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தர்பன்லாம் போட்டிருப்பாங்க. தர்பன் போட்டுட்டு சின்ன கத்திலாம் இடுப்பில் வச்சுருப்பாங்க. கிர்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஓகேங்களா? அந்த கிர்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஆயுதத்தெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அதை அவங்க மதத்தை ஒரு ஃபாலோ பண்ணுறதுனால அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆயுதத்தெல்லாம் வச்சுருக்காங்க. சீக்கியர்கள் வந்து அந்த கிர்பான் அப்படின்னு அந்த வாளை வந்து அவங்க இடுப்பில் வச்சுக்கிறது வந்து ஒரு மத ரீதியாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயம். ஸோ அதனால அதை வச்சுக்கிறதுனால அவங்க வந்து ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. அது அவங்க என்ன சொல்றது? ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த ஆர்டிகல் கீழே அது பொருந்தும்னு சொல்றாங்க. சரிங்களா? சீக்கியர்கள் என்ன பண்ணலாம்? தர்பன், அந்த கிர்பான்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஆர்டிகல் பார்த்தோம், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த ஆர்டிகல் என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் நம்பர் 26 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ரைட் டு ஃப்ரீடம் டு மேனேஜ் தி ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். என்னென்னலாம் பண்ணால்? ரைட் டு மேனேஜ் த ஓன் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இது மேட்டர் ஆஃப் ரிலீஜியன். நெக்ஸ்ட் என்ன? ரைட் டு ஓன் அண்ட் அக்வைர் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். தென் ரைட் டு அட்மினிஸ்டர் சச் எ ப்ராப்பர்ட்டி இன் அக்கார்டன்ஸ் வித் லா. சட்டத்தின் ரீதியாக என்ன பண்ணலாம்? அதை என்ன பண்ணலாம்? அட்மினிஸ்டர் பண்ணலாம், நிர்வகிக்கலாம். என்னது? அந்த அக்வைர் பண்ண ப்ராப்பர்ட்டியை. சரிங்களா? இப்போ இந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது ரிலீஜியஸ் டினாமினேஷன் சொல்கிறாங்க. ஓகே, இது ரிலீஜன், இதை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ண? இதெல்லாம் வந்து கன்செஷன் தராங்க. ஓகேங்களா? இது ரிலீஜியன் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கணும் பார்த்தீங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹூ ஹேஸ் காமன் பிலீவ்ஸ். அதாவது கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கணும், அவங்க எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா ஒரே நம்பிக்கை இருக்கணும். இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல், தே ஹேவ் காமன் beliefs. ஓகேங்களா? ரிலீஜியஸ் டினாமினேஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் காமன் ஆர்கனைசேஷன். அதாவது கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் சொல்லிட்டேன். அவங்க எல்லாருக்குமே ஒரே நம்பிக்கை இருக்குது, காமன் பிலீஃப். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடாது. தே ஹேவ் காமன் ஆர்கனைசேஷன். அதுக்கு மட்டும்தான். அப்போ தான் என்னது? அது ரிலீஜியஸ் அஃபேர்ஸாக இருக்கும். அதுதான் ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸாக இருக்கும். அது தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் காமன் நேம். அதாவது எல்லாருக்கும் வந்து டிஸ்டிங்க் அண்ட் காமன் நேமாக இருக்கணும். டிஸ்டிங்க் நேமாக இருக்கணும். அதாவது அந்த நேம் வந்து எந்த ஒரு மதத்திலையும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹூ ஹேஸ் காமன் பிலீஃப். செகண்ட் பாயிண்ட் என்ன? தே ஹேவ் காமன் ஆர்கனைசேஷன். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து தே ஹேவ் டிஸ்டிங்க் நேம். ஓகே, அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டிஸ்டிங், தனித்துவமான பெயர் இருக்க வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இம்மூவபிள் அண்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அக்வயர் பண்ண முடியும். தென் அதை நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இதுக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் அரபிந்து சொசைட்டி என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே வராது, அது ரிலிஜன் டினாமினேஷனில் வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை வந்து ரிப்பீல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ்க்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது ஆஸ் பர் ஆர்டிகல் 26. ஓகேங்களா? என்ன இருக்கணும்? கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹூ ஹஸ் காமன் பிலீஃப். செகண்ட் பாயிண்ட் வந்து have common organization and distinct name. சரிங்களா? ஆர்டிகல் நம்பர் 26. ஆர்டிகல் நம்பர் 27 பாருங்க என்ன சொல்லுது? freedom from the taxation for the promotion of the religion. ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் நம்பர் 27 பாருங்க. freedom from taxation for the promotion of a religion. ஒரு மதத்தை மேம்படுத்துவதற்கு வரி விதிப்பிலிருந்து விடுதலை. சரிங்களா? பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. no person shall be compelled to pay any tax for the promotion or maintenance of any particular religion or religion denominations. தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக மற்ற மதத்தினரிடம் போய் நீ என்ன பண்ணக்கூடாது? டாக்ஸ் டிமாண்ட் பண்ணக்கூடாது, மணி கேட்கக்கூடாது. நீங்கள் முகல்ஸ் பீரியட்லாம் பார்த்துருப்பீங்க. ஜிஸ்யா டேக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. டேக்ஸ் ஆன் நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ முகல்ஸ் என்ன பண்ணாங்க? நான் முஸ்லீம் பீப்புள் மேலே டேக்ஸை விதிச்சாங்க, அவங்களோட இந்த மதத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஜிஸ்யா டேக்ஸ் மாரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஆர்டிகல் நம்பர் 27 பாருங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் தி டாக்ஸேஷன் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் தி ரிலிஜன். ஓகே, என்ன பண்ணக்கூடாது? டேக்ஸ் நீங்கள் திணிக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. This provision prohibits only levying of
ஆஃப் டேக்ஸ் நாட் ஃபீஸ். ஓகேங்களா, அதாவது டேக்ஸ் தான் விதிக்கக்கூடாதுன்னு சொல்லுது, பட் நாட் ஃபீஸ். ஓகேங்களா, ஃபீஸ் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் விதிக்கலாம். பாருங்க, இந்த விதி வரி விதிப்பதை மட்டுமே தடை செய்கிறது மற்றும் கட்டணம் அல்ல, கட்டணம் கிடையாது. சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா, இப்போ இந்த ஆர்டிகல் படி ஸ்டேட் என்ன பண்ணலாம்னா மணி, அந்த ஸ்டேட்டுக்கு இருக்கிற மணியை வந்து ஒரு ரிலீஜனில் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்டேட் காண்ட் ஸ்பெண்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஸ்டேட் காண்ட் ஸ்பெண்ட் மணி இன் தர் ஒன்லி ஒன் ரிலிஜியன். ஓகேங்களா, cannot favors only என்னது ஒன் ரிலிஜன். ஒரு ரிலிஜனுக்கு மட்டும் என்ன ஆதரவாக என்ன பண்ணக்கூடாது, ஓகேங்களா, ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஒரு ரிலிஜனை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, மணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் சொல்லுது, ஆர்டிகல் நம்பர் 27 சொல்லுது. ஓகேங்களா, ஸ்டேட் cannot spend money in only one religion. ஓகேங்களா, ஸ்டேட் cannot favor any one religion. ஓகேங்களா, ஒரே மதத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ஆதரிக்கவே கூடாது. ஓகே, ஸ்டேட்ன்றது இங்கே என்ன, கவர்மெண்ட். சரிங்களா, எந்த ஆர்டிகல் கீழே வருது, ஆர்டிகல் 27 கீழே வருது. ஓகேங்களா, ஜிசியா டேக்ஸ் போல, அதாவது ஒரு மதத்தை பரப்புவதற்கு ஓகேங்களா இன்னொரு மதத்தினர் மீது என்ன பண்ணாகுது, வரியை விதிக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் ஜிசியா டேக்ஸ் மீது என்ன கொண்டாடுறது, இருக்கக்கூடாது. நீங்கள் முகல்ஸ் பற்றி படிக்கிறப்ப நீங்கள் நிறைய அந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜிசியா டேக்ஸ்னு சொல்லிட்டு. சரிங்களா, அந்த டேக்ஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிகலுக்கு. சரிங்களா, ஆர்டிகல் 25 பார்த்தாச்சு, 26 பார்த்தாச்சு, 27 தென் 28. ஓகேங்களா, என்ன பண்ணுங்க, ஃப்ரீடம் ஃப்ரம் தி அந்த என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், மத போதனைகளில் கலந்து கொள்வதில் இருந்து சுதந்திரம். சரிங்களா, ஓகேங்களா, ஆர்டிகல் 26 நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா, எந்த கல்வி நிறுவனங்களிலும் மத போதனைகள் வழங்கப்படக்கூடாது. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, எந்த கல்வி நிறுவனம் என்னென்ன கல்வி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பார்க்கலாம் என்னென்னு. ஓகேங்களா, பாருங்க, ஆர்டிகல் 28 distinguishes between 4 types of educational institutions. சரிங்களா, இப்போ என்ன சொன்னாங்க, முன்னாடி என்ன சொன்னாங்க, ஓகேங்களா, முன்னாடி என்ன சொன்னாங்க, நோ ஆர்டிகல் 28 நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. ஓகேங்களா, இன்ஸ்டிடியூஷன் ஹோலி மெயின்டைன்டு பை தி ஸ்டேட், ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் அட்மினிஸ்டர்டு பை தி ஸ்டேட் பட் எஸ்டாப்ளிஷ் அண்டர் எனி என்டோமெண்ட் ஆர் ட்ரஸ்ட். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்டு பை தி ஸ்டேட். அடுத்தது பாருங்க இன்ஸ்டிடியூஷன் ரிசீவிங் எய்ட் ஃப்ரம் த ஸ்டேட். ஓகேங்களா, அரசால் முழுமையாக பராமரிக்கப்படும் நிறுவனங்கள். ஓகேங்களா, அதாவது அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அது என்ன பண்ண அரசால் என்னது நிர்வகிக்க, அதாவது பராமரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஓகேங்களா, ரெண்டாவது பாருங்க அரசால் நிர்வகிக்கப்படும் ஆனால் ஏதேனும் ஒரு கீழ் நிறுவப்பட்ட நிறுவனங்கள் நன்கொடை அல்லது நம்பிக்கை பெறுகிறது. சரிங்களா, பாருங்க இன்ஸ்டிடியூஷன் அட்மினிஸ்டர்டு பை தி ஸ்டேட் பட் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் எனி என்டோமெண்ட் ஆர் ட்ரஸ்ட். ஓகேங்களா, அதாவது இந்து அறநிலையத்துறை பள்ளிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் வந்து நிர்வகிச்சிருப்பாங்க. ஆனால் இது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அது வந்து மெயின்டைன் பண்ண அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். சரிங்களா, அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யாருன்னா கவர்மெண்ட். சரிங்களா, அடுத்தது யாரு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகக்னைஸ்டு பை தி ஸ்டேட். ஆக்சுவலி இது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆனால் என்ன பண்ணுறது, அரசால் அங்கீகரிக்கப்பட்டது, செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, மாநிலத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள். ஃபோர்த் ஒன் பாருங்க இன்ஸ்டிடியூஷன் ரிசீவிங் எய்ட் ஃப்ரம் த ஸ்டேட். சரிங்களா, தேர்ட் ஒன் வந்து செல்ஃப் ஃபினான்சிங், தானுக்கே வந்து என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரீதியாக பார்த்துக்கும். ஓகே, ஆனால் ரெகக்னைஸ் பண்ணுறது. ஃபோர்த் வந்து என்னது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன், அதே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான், ஆனால் என்ன பண்ணுதுன்னா எய்ட் ஃப்ரம் தி ரிசீவிங் எய்ட் ஃப்ரம் தி ஸ்டேட். ஓகேங்களா, அரசிடமிருந்து உதவி பெறும் நிறுவனங்கள். ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் என்ன பண்ண சொல்கிறதுனா ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ், அது ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை பரப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில கண்டிஷன், ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அது ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு சில, அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. என்ன கிளாசிஃபிகேஷன், ஃபோர் கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்துங்க, 4 நான் சொன்னேன். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொஹிபிட்டட். ஓகே, எந்தது இன்ஸ்டிடியூஷன் ஹோலி மெயின்டைன்டு பை தி ஸ்டேட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எந்த ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, institution administered by the state but established by
எனி என்டோமெண்ட் ஆர் ட்ரஸ்ட் ஓகேங்களா. அப்போ இந்து அறநிலையத்துறை பள்ளிகள் ஓகே மத ரீதியான பள்ளிகள் நிறைய இருக்கும் சரிங்களா. அந்த பள்ளிகள் ஆக்சுவலாக மதத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் அது கொண்டு வரப்பட்டிருக்கு சரிங்களா. அதனால் அங்கே ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கலாம், அங்கே அலோடு ஓகே. இதில் செகண்ட் கண்டிஷன் அலோடு, பின்றதுல அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் ஏன்றதுல என்ன பண்ணல அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா. இன்ஸ்டியூஷன் ஹோலி மெயின்டைன் பை த ஸ்டேட் என்ன பண்ணாங்க, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் செகண்ட்ல என்ன பண்ணுவாங்க அலோவ் பண்ணுவாங்க ஓகேங்களா. தேர்ட் அண்ட் ஃபோர்த்து இன்ஸ்டியூஷன் ரெகக்னைஸ்டு பை தி ஸ்டேட், அடுத்து வந்து இன்ஸ்டியூஷன் ரிசீவிங் எய்ட் ஃப்ரம் த ஸ்டேட். இது ரெண்டுத்துக்குமே என்னதுன்னா அலோ பண்ணுவாங்க பட் நாட் கம்பல்சரி, வாலண்டரி சரிங்களா. அதாவது கட்டாயப்படுத்தக்கூடாது. ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அலோடுங்க, ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது, வாலண்டரி ஓகேங்களா. வாலண்டரி பேசிஸில் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எது தேர்டு சிக்கும் டிக்கும் சொல்லுது சரிங்களா. எது ஆர்டிகல் நம்பர் 28 கீழே என்னது, ஃப்ரீடம் ஃப்ரம் attending religious instructions ஓகே. 4 கண்டிஷன்ஸ் 4 கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருப்பேன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில். அது ஃபஸ்ட்டுக்கு அலோடு, ஃபஸ்ட்டுக்கு வந்து ப்ரொஹிபிட்டட், செகண்டுக்கு அலோடு, தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு வந்து கம்பல்சரி கிடையாது, வாலண்டரி பேசிஸ் மட்டும் தான் சரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஓகேங்களா. அப்போ நீங்கள் யோசிக்க சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து மைனர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஓகே, அதாவது பிலோ 14 இயர்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு புரியாது சரியா, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க சொன்னால் கேட்டுருவாங்க வந்துடுவாங்க சரிங்களா. அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்னா கார்டியனோட பர்மிஷன்ஸ் வேணும் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு. கார்டியன்ஸ் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த மைனர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம், ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் சரிங்க. ரொம்ப முக்கியம் சரிங்களா. மைனர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கார்டியனோட பர்மிஷன் தேவை, எதுக்கு, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஆர்டிகல் 28 புரிஞ்சுதா ஓகேங்களா. இப்போ அடுத்த ஆர்டிகல் போயிடலாமா. இந்த ஆர்டிகல் 25 to 28 என்னது, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன, ரைட் டு ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் ஓகேங்களா, ப்ரொபகேட் எனி ரிலீஜியன். செகண்ட் பாயிண்ட் என்ன, ரைட் டு மேனேஜ் ஆர் எஸ்டாப்ளிஷ் த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓகேங்களா. அதாவது ஆர்டிகல் நம்பர் 25 பார்த்தோம். 26 27 என்ன, ரைட் டு ஃப்ரீடம் ஃப்ரம் தி டாக்ஸேஷன். 27 ஆர்டிகல் 28 என்ன ஓகேங்களா, ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே. 4 ஆர்டிகல் இது எல்லாமே எதை ப்ரொமோட் பண்ணுது, செக்குலரிசத்தை ப்ரொமோட் பண்ணுது ஓகேங்களா. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்தோம் இப்போ, ரைட் டு ஈக்குவாலிட்டி 14 to 18, ரைட் டு ஃப்ரீடம் 19 to 22 ஓகேங்களா. ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23 and 24, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் 25 to 28 ஓகேங்களா. அடுத்தது என்ன, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஓகேங்களா. எஸ்பெஷலி எதுக்காக பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் சிறுபான்மையரை ஓகேங்களா இதை ப்ரொமோட் பண்ண அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவே 2 ஆர்டிகல் இருக்குது. என்னென்ன ஆர்டிகல், ஆர்டிகல் நம்பர் 29 and 28 ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஓகேங்களா. பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மைனாரிட்டிஸ் ஓகேங்களா. மைனாரிட்டிஸ்னா யாருன்னு சொல்லிட்டு நமக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுக்கல, கான்ஸ்டியூஷன்லேயே கொடுக்கல சரிங்களா. ஆனால் மைனாரிட்டிஸ் வந்து ஓகேங்களா யாரும் அந்த நேஷனல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1902 படி இப்போதைக்கு மொத்தம் 6 மைனாரிட்டிஸ் இந்தியாவில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் ஓகே, ஜெயினிசம், புத்திசம், ஜோராஸ்ட்ரியனிசம், சீக்கியர்கள். இதை லாஸ்ட்டாக கொடுத்தது ஓகேங்களா. ஜெயினிசம் தான் லாஸ்ட்டாக கொடுத்தாங்க, 2016 கொடுத்துருப்பாங்க சரிங்களா. மொத்தம் 6 மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க சரிங்களா. ஆனால் மைனாரிட்டிஸ் யாரும் டெஃபினிஷன் நம்ம கிளியர் கட்டாக நம்ம கொடுக்கல சரிங்களா. பாருங்கள், இந்த ஆர்டிகல் படிக்கிறேன் பாருங்கள். ஆர்டிகல் 29 provides that any section of citizens residing in any part of India having distinct language, script or culture of its own shall have the right to conserve. ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது சரிங்களா. பாருங்கள், அவங்களுக்கு ஏதாச்சும் தனிப்பட்ட விதமான தனித்துவமான மொழியோ இல்லை வந்து ஸ்கிரிப்ட் ஓகேங்களா, அது கலாச்சாரம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணலாம், அவங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போது நம்மள வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் ஓகேங்களா. நம்ம ஜல்லிக்கட்டு இந்த ஆர்டிகல் மூலியமாக தான் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. எப்படின்னா அதில் மைனாரிட்டிஸ் பீப்புள் வந்து அவங்களோட டிஸ்டிங் கல்ச்சர் என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் கொடுத்துருக்கா. இதுதான் நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிகல் 29 படி நம்ம கலாச்சாரத்தை என்ன பண்ணோம், ப்ரொமோட் பண்ணுறது என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லி ஜல்லிக்கட்டை என்ன பண்ணோம், நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஆர்டிகல், ஆர்டிகல் நம்பர் 29. இது லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் இது கேட்டிருக்காங்க ஓகே. ஆர்டிகல் 29 ப்ரிசர்வ்ஸ் ஜல்லிக்கட்டு ஓகே, அது மாதிரி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகல்ஸ் ப்ரிசர்வ்ஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேட்டாங்க. எந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 29 சரிங்களா. பாருங்க, சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாத்தல் பிரிவு 29 ஓகேங்களா. இந்தியாவின் எந்த பகுதியில் வசிக்கும் குடிமக்களில் எந்த ஒரு பிரிவினருக்கும் தனித்தனி மொழி, எழுத்து அல்லது கலாச்சாரம் ஆகியவற்றை கொண்டு பாதுகாக்க உரிமை உண்டுங்க சரிங்களா. மைனாரிட்டிஸ்லாம் யார் யாருன்னு நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஓகேவா. பாருங்க,
இந்த மைனாரிட்டி இதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆர்டிகல் 29 கிராண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு போத் ரிலிஜியன் மைனாரிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஓகேங்களா, மத ரீதியான சிறுபான்மையினருக்கும் இதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, ப்ரொமோட் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் மொழி ரீதியான சிறுபான்மையை என்ன பண்ணுது, இது ப்ரொடெக்ட் பண்ணுது. சரிங்களா, கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட்ஸில் இன்ட்ரெஸ்ட் யாரோட இன்ட்ரெஸ்ட், ஆஸ் வெல் அஸ் என்ன சொல்கிறது, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அடுத்தது ஓகே ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ரொம்ப முக்கியங்க ஆர்டிகல் நம்பர் 29. சரிங்களா, அடுத்தது ஆர்டிகல் நம்பர் 30. சரிங்களா, அதே தான் இந்த ஆர்டிகல், அதாவது ஆர்டிகல் நம்பர் 29 வேற என்னெல்லாம் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 29 எஜுகேஷனில் வந்து மைனாரிட்டிஸை ஓகே என்ரோல் பண்ணுறதுல வந்து டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது. என்ரோலிங் மைனாரிட்டிஸ் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது என்ரோலிங் மைனாரிட்டிஸ் இன் தி எஜுகேஷன் ஓகே பேஸ்ட் ஆன் ரேஸு, கேஸ்ட்டு, ஓகேங்களா, ரிலீஜன் படி என்ன பண்ண மைனாரிட்டிஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, ஓகே இதுதான் வந்து என்ன சொல்லுது ஆர்டிகல் 29 படி சொல்லுது. ஓகேங்களா, அப்போது இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. எதில் ஆர்டிகல் 29 ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, டிஸ்கிரிமினேஷன் வந்து மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது, மெஜாரிட்டிஸும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டிஸ் வந்து ஹிந்து பீப்பிள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் என்ரோல் பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. சிம்பிளாக அதை சொல்லிடுவாங்க, மைனாரிட்டிஸ் மட்டும் கிடையாது, மெஜாரிட்டிஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரிங்களா, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு அகிடேட் த லாங்குவேஜ் பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ், ரைட் டு அகிடேட் ஃபார் த லாங்குவேஜ் ப்ரமோஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய தமிழ் மொழி வந்து கர்நாடகாவோ தெலுங்கானாலையோ நீங்கள் போனீங்கன்னா, நம்ம தமிழ் மொழி வந்து மைனாரிட்டி சிறுபான்மையர் தான் இருப்பாங்க. ஓகே, அந்த தமிழ் மொழியை பின்பற்றுறவங்க, ஃபாலோ பண்ணுறவங்க, பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்போ அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் இல்லைங்களா மற்ற மாநிலங்களில். அப்போ அதை என்ன பண்ணலாம்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம், ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, என்ன பண்ணலாம்னா மற்ற மாநிலங்களில் தமிழை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஓகே, ரொம்ப முக்கியங்க. சரி, நம்ம கூட மலையாள பாடங்களில், தெலுங்கு பாடங்களில் சில இதெல்லாம் வச்சுருக்கோம். சரிங்களா, நம்ம பாடப்புத்தகங்களில் வைத்திருக்கோம். சரிங்களா, அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் டு அகிடேட் பண்ணலாம் நம்மளுடைய தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக. சரிங்களா, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இந்த போல் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மொழியை நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம், நாங்கள் வளர்ப்போம், நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து ப்ரொஹிபிஷன் கிடையாது, அதுக்கு தடை கிடையாது. அதை வந்து நாங்கள் கரப்ஷனாக சொல்ல முடியாது, ஊழலாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி 1951 நம்ம பார்ப்போம். ஓகே, பார்லிமெண்ட் பார்க்குறப்ப அந்த ஆக்டை பற்றி பார்ப்போம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி அந்த ப்ரொமோஷன் லாங்குவேஜை ஒரு மைனாரிட்டி ஒரு லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணுறது வந்து ஒரு கரப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கண்டிஷனை சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 29. என்னென்ன சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து மைனாரிட்டிஸ் மட்டும் கிடையாது, மெஜாரிட்டிஸ்க்கும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன சொல்லுவாங்க, ரைட் டு அகிடேட் ஃபார் த லாங்குவேஜ். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா, ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜியன் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டி கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க, ப்ரொமோட்டிங் ஒன்ஸ் ஓன் ரிலீஜியன், ஒன்ஸ் மைனாரிட்டிஸ் ரிலீஜியன் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து கரப்ஷனில் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஸ் பர் தி ஆர்டிகல் 29 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன்ஸ் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்படி வேணும் அடிச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது வந்து ஆர்டிகல் 30 right of minorities to establish and administer the educational institution. சரிங்களா, பாருங்க ஆர்டிகல் 30 grants the following rights to the minorities whether religious or linguistic. என்ன கொடுக்குறாங்கன்னா, மைனாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. ஆர்டிகல் 30 என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை அட்மினிஸ்டர் அண்ட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நிர்வகிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க உரிமையாக கொடுக்குறாங்க. சரிங்களா, பாருங்க அது கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆல் மைனாரிட்டிஸ் ஷால் ஹேவ் ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தர் சாய்ஸ். ஓகே, அந்த ஆர்டிகல் தான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா, அனைத்து சிறுபான்மையினருக்கும் தங்களுக்கு விருப்பமான கல்வி நிறுவனங்களை நிறுவவும் நிர்வகிக்கவும் உரிமை உண்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, the compensation பாருங்க, இந்த கண்டிஷன் பாருங்க, அந்த compensation fixed amount fixed by the state for the compulsory acquisition of any property of a minority educational institution shall not restrict or abrogate the right guaranteed to them. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மைனாரிட்டிஸ் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காங்க ஒரு லேண்டில், சம் பர்பஸ்க்காக அந்த லேண்டை வந்து ஸ்டேட் அக்வயர் பண்ணுது, அதாவது கவர்மெண்ட் அக்வயர் பண்ணுது அப்படின்னா சரிங்களா, அதை அக்வயர் பண்ணி காம்பன்சேஷன் கொடுக்கறது கல்வி நிறுவனங்களின் எந்த ஒரு சொத்தையும் கட்டாயமாக கையகப்படுத்துவதற்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட இழப்பீட்டு தொகை அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமை கட்டுப்படுத்தவோ அல்லது ரத்து செய்யவோ முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சரிங்களா, ஓகேவா.
காம்பன்சேஷன் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ உரிமை பறிக்கப்படுதானா கிடையாது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, in granting aid the state shall not discriminate against any educational institution managed by the மைனாரிட்டிஸ். பாருங்க, இந்த பாயிண்ட் படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். உதவி வழங்குதலில் சிறுபான்மையினரால் நிர்வகிக்கப்படும் எந்த ஒரு கல்வி நிறுவனங்களும் அரசு பாரபட்சம் காட்டவே கூடாது. சரிங்களா, பாருங்க, எய்டு கொடுக்குற இந்த மைனாரிட்டிஸ் கொடுத்துட்டு அந்த மைனாரிட்டிஸ் கொடுக்காம போயிடக்கூடாது. எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஈக்குவலா எய்டு கொடுக்கணும், உதவி கொடுக்கணும். அதுதான் வந்து ஆர்டிகல் 30 சொல்லுது. ஆர்டிகல் 30 என்னது, ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, ஆர்டிகல் 29 30 யாருக்கு, முழுக்க முழுக்க மைனாரிட்டிஸோட வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஓகே, மைனாரிட்டிஸை அவங்களோட டிஸ்டிங் கல்ச்சரு, ஸ்கிரிப்ட், லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணுறது எது, ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது, அவங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம் சொல்லுது, ஆர்டிகல் நம்பர் 30 சொல்லுது. சரிங்களா, இப்போ அடுத்தது போயிடலாமா. ஆர்டிகல் 31 என்னது, அது வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஆர்டிகல் 31 என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடுத்தப்பவே ஸ்டார்டிங் நான் சொல்லியிருப்பேன். ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தது. அது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி என்ன பண்ணிட்டாங்க, அது லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. ஆர்டிகல் 300 தூக்கி போட்டுட்டாங்க. சரிங்களா, என்ன பண்ணலாம், அப்போ லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து இரிகேஷன் பர்பஸ்க்காக ரோடு போடணும், ஓகே, ஸ்கூல் கட்டணும், ஓகேங்களா, பப்ளிக் பர்பஸ் ஹாஸ்பிட்டல் கட்டணும், இதுக்காக என்ன பண்ணலாம், நம்மளுடைய லேண்டை என்ன பண்ணலாம், அக்வயர் பண்ணலாம். சரிங்களா, அப்போ என்ன லேண்டுன்றது வந்து ஸ்டாக்யூட்டரி ரைட்டடாக ஆகிடும். சரிங்களா, as per the article 300A it is not a fundamental rights, அடிப்படை உரிமை கிடையாது. அப்போ ஆர்டிகல் 32க்கு போயிடலாம் டேரெக்டாக. சரிங்களா, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஓகேங்களா, ஆர்டிகல் 21 மாரி இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். சரிங்களா, பாருங்க, ஆர்டிகல் 32 கன்ஃபர்ஸ் தி ரைட் டு ரெமிடிஸ் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் an aggrieved citizen. அதாவது என்னென்ன ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்தோம், ரைட் டு ஈக்குவாலிட்டி 14 to 18, ரைட் டு ஃப்ரீடம் 19 to 22. ஓகேங்களா, அடுத்தது வந்து 23 24 ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேங்களா, அப்போ 25 to 28 ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், 29 30 கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இது எல்லாமே இது எல்லாமே அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படைகள் உரிமை உங்களுக்கு மீறப்பட்டால் நீங்கள் எங்கே போகலான்னா கோர்ட்டுக்கு நீங்கள் போய் நியாயம் கேட்கலாம். அது எந்த ஆர்டிகல் சொல்லுது, ஆர்டிகல் 32. இதை மீறப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோர்ட்டுக்கு போய் நியாயம் கேட்குறீங்க. பார்த்தீங்களா, அதுவே என்ன பண்ணுறது, அதுவே ஒரு அடிப்படை உரிமைங்க. சரிங்களா, அதாவது உங்களோட அடிப்படை உரிமை மீறப்படும் போது அதனை தட்டி கேட்பதும் என்னதுன்னா அது ஒரு உரிமை தான் உங்களுக்கு இந்த ஆர்டிகல் சொல்லுது. அதுதான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். சரிங்களா, இதுதான் அம்பேத்கர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் கால்ட் ஆர்டிகல் 32 as the most important article of the constitution, an article without which this constitution would be nullity. ஓகேங்களா, அதாவது எதுவுமே இது இல்லாமல், அதாவது ஒரு கீ ஸ்டோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு கீ ஸ்டோன் கூட இந்த ஆர்டிகலை சொல்லலாம். சரிங்களா, அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யார் சொல்லுவா, அம்பேத்கர் சொல்வார். இட் இஸ் தி வெரி சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த வெரி ஹார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்குது. சரிங்களா, யார் சொல்லியிருப்பானா, அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த அடிப்படை உரிமைன்றது எல்லா பீப்புளுக்கும், எல்லா இந்தியன் பீப்புளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் அம்பேத்கர் எய்ம் பண்ணார். அதே ப்ரொடக்ட் பண்ணுறது எது, இந்த ஆர்டிகல் 32ன்றதுனால அது என்ன சொல்கிறேன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த, அதாவது சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் வெரி ஹார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லுவார். யார், டாக்டர் அம்பேத்கர் ஆர்டிகல் 32 சொல்லுவார். சரிங்களா, சுப்ரீம் கோர்ட் இதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுவும் வந்து என்ன சொல்லிடுவாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, அரசியல் சாசனத்தின் அடிப்படை அம்சம் எது, 139 பிரிவு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆர்டிகல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் சொன்னதால அதால் பார்லிமெண்ட்டை என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு திருத்தமும் பண்ண முடியாது. ஆர்டிகல் 32 இஸ் தி பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அடுத்தது பார்க்கலாமா, இட் கண்டெய்ன்ஸ் தி ஃபாலோவிங் ப்ரொவிஷன்ஸ். இது பின்வரும் 4 விதிகளை கொண்டுள்ளது. என்னென்னு பாருங்க. The right to move the Supreme Court by appropriate proceedings for the enforcement of the fundamental rights is guaranteed. நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாங்க. ஓகேங்களா, டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் மீறுது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ பார்த்த எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் மீறப்படுது நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எந்த கோர்ட்டுக்கும் நீங்கள் டேரெக்டாக எங்கே போயிடலாம், உச்சநீதிமன்றத்துக்கே
போயிடலாம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. ரைட் டு மூவ் டு தி சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, the supreme court shall have the power to issue directions or order or writ for the enforcement of the any of the fundamental rights. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணா ஒரு கம்பல்சரி ரைட்ஸ்ங்க அது. ஓகேங்களா? கட்டாயமா என்ன பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணுது அப்படின்னா ரிட் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? அது கம்பல்சரி என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் பண்ணும். ஓகே, எது பண்ணினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் என்ன பண்ணலாம், ரிட்டை இஷ்யூ பண்ணுங்க. அதான் செகண்ட் பாயிண்ட். சரிங்க, தேர்ட் பாயிண்ட் பாருங்க, Parliament can empower any other court to issue direction, order and writ of all kinds. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல இஷ்யூ பண்ணலாம்னு சொன்னேன் முன்னாடி பாயிண்ட்ல. இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த பாயிண்ட், சுப்ரீம் கோர்ட் மட்டும் இஷ்யூ பண்ண தேவையில்லை, மற்ற கோர்ட்டும் என்ன பண்ணலாம், இஷ்யூ பண்ணலாம். அதுக்கு ரைட்ஸ் யார் இருக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், எம்பவர் பண்ணலாம். அதான் இது சொல்லுது. ஓகேங்களா? அனைத்து வகையான உத்தரவுகள், ஓகேங்களா, மற்றும் ரிட்களை பிறப்பிக்க வேறு எந்த நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்றம் அதிகாரம் அளிக்க முடியும். ஓகேங்களா? பாராளுமன்ற அதிகாரம் எதுக்கு அளிக்குது, மற்ற கோர்ட்டும் என்ன பண்ணலாம், ரிட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுதுங்க. சரி, ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் ரிட்டை இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து மெட்ராஸ் கோர்ட்டு, பாம்பே கோர்ட்டு, கல்கத்தா கோர்ட்டு மட்டும் தான் ரிட்டு இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து எம்பவர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, எல்லா ஹை கோர்ட்ஸும் என்ன பண்ணலாம், ரிட்டை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ரைட் டு மூவ் டு தி சுப்ரீம் கோர்ட் ஷால் நாட் பி சஸ்பெண்டட் எக்ஸப்ட் அதர்வைஸ் ப்ரொவைடட் பை தி கான்ஸ்டியூஷன். சரிங்களா? அதாவது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த பாயிண்ட். சரிங்களா? ஆர்டிகல் 32 வந்து நீங்கள் அதாவது வயலேட், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அது உங்கள் ரைட்ஸ். சரிங்களா? அது வந்து எப்போ வந்து இப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க, உங்களை வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ். எப்போ சொன்னேன், பை கான்ஸ்டியூஷன் மூலியமாக சொல்லுறேன். ஓகே, பை கான்ஸ்டியூஷன் மூலிமா பண்ணலாம். எப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சின்னு சொன்னோன்னா அந்த டைமில் என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 32 என்ன பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். அது அதர்வைஸ் ப்ரொவைடட் பை தி கான்ஸ்டியூஷன். ஸோ 4 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ரைட் மூவ் டு தி சுப்ரீம் கோர்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம், ரிட்டு கட்டாயமாக இஷ்யூ பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன, பார்லிமெண்ட் எம்பவர் பண்ணது யாரை, அதர் கோர்ட்டு இஷ்யூ பண்ண எம்பவர் பண்ணுது. அடுத்த ஃபோர்த் பாயிண்ட் என்ன, ரைட் டு மூவ் டு தி சுப்ரீம் கோர்ட் ஷால் நாட் பி சஸ்பெண்டட் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது, எக்ஸப்ட் ஆஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் ஃபார் த கான்ஸ்டியூஷன்ஸ். ஓகேங்களா? ரிட்டோட டைப்ஸ் பார்க்கலாமா? ஆக்சுவலாக இது முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா? பாருங்க, சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கோங்க, ஹை கோர்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு ரிட்டு, ஓகேங்களா, ரிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ரைட் டு மூவ் டு சுப்ரீம் கோர்ட் சொன்னோன்னா நீங்கள் ரிட் உங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் பாதிக்கப்பட்டா, உரிமை வந்து மீறப்பட்டுச்சு அப்படின்னா டேரெக்டாக எங்கே போயிடலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம். பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். ஓகே, டேரெக்டாக நீங்கள் எங்கே போயிடலாம், சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் அணுகலான்னு சொல்லுது. பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது ஹை கோர்ட்டுக்கும் நீங்கள் போகக்கூடியதுன்னா ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். ஆனால் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை மட்டும் நீங்கள் அணுகணும்னு அவசியம் இல்லை, ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நாட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் எக்ஸ்க்ளூசிவ் power. Writ is a original power but not exclusive அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஆனால் ரிட்டை விசாரிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் பவர் கிடையாது. நாட் எக்ஸ்க்ளூசிவ் யாருக்கும் இருக்குது, ஹை கோர்ட்ஸ்க்கும் இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஒரிஜினல் எக்ஸ்க்ளூசிவ். ஒரிஜினல்னா என்ன, டேரெக்டாக எங்கே பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன, அந்த பர்டிகுலர் விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு யாருக்கு மட்டும் உரிமை இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது. அப்போ இந்த ரிட்டை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரிஜினல் பவர் எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் பவர் மட்டும் தான் இருக்குது. ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. சரிங்களா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது பார்க்கலாமா? சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 32, இந்த ஆர்டிகல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேவா? ரிட்டு வந்து என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஆர்டிகல் 32 பார்லிமெண்ட் எம்பவர் பண்ணதில் மற்ற கோர்ட்டில் ரிட்டு இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு, அது எந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226. ஓகேங்களா? என்னென்ன ரிட்ஸ் இருக்குது பாருங்கள், ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்ச்சோரரி அண்ட் கியூ வாரண்டோ. சரிங்களா? இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹேபியஸ் கார்பஸ் என்ன பண்ணுது, மேண்டமஸ் என்ன பண்ணுது, ப்ரொஹிபிஷன் என்ன பண்ணுது, ஓகேங்களா, செர்ச்சோரரினா என்ன, கியூ வாரண்டோனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போங்க. தேங்க்யூ.